நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நமது கேப்டன் டிவி. இளைஞர்களின் இதய துடிப்பு. அதுதான் அப்படின்ட்டு புத்தகங்கள் எழுதி இருக்கு. படிக்கும் பொழுது அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் சிலையை பார்க்கும் பொழுது அந்த திருவள்ளுவன், ஆனால் படத்தில் சினிமாவில் ஒரு திருவள்ளுவன் அப்படின்னா நிச்சயமாக இதற்கு பிறகு இந்த படத்துக்கு பிறகு இவருடைய முகம்தான் ஞாபகம் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ திருவள்ளுவன் அப்படின்ற அந்த கேரக்டருக்கு உயிரோட்டம் கொடுத்துருக்கக்கூடிய இந்த படத்துடைய கதாநாயகன் திரு கலைச்சோழன் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். இவ்விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வருகின்றிருக்கும் சிறப்பு விருந்தினருக்கும், மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய பெரியோருக்கும் மற்றும் ஊடகத்துறை நண்பர்களுக்கும், பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும், திரளாக வருகின்றிருக்கக்கூடிய சினிமாத்துறை நண்பர்களுக்கும் என்னுடைய பணிவான மாலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இங்கு நிற்பதற்கு மிக முக்கியமான காரணம், என்னுடைய குருநாதர் கூத்துப்பட்டினுடைய நிறுவனர் திரு பத்மஸ்ரீ நா. முத்துசாமி ஐயா அவர்களுக்கும், அண்ணன் நடேஷ் முத்துசாமி அவர்களுக்கும் என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். திருக்குறள் திரைப்படத்தில் திருவள்ளுவராக நடிப்பதற்கு எனக்கு வாய்ப்பை கொடுத்த இயக்குனர் மரியாதைக்குரிய திரு ஏஜே பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கும் இத்தருணத்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா அவர்களுக்கு நன்றி. இத்திரைப்படத்தினுடைய திரைக்கதை ஆசிரியர் மரியாதைக்குரிய செம்பூர் கே ஜெயராஜன் அவர்களுக்கும், ஒளிப்பதிவாளர் ஏஎம் எட்வின் சகாய் அவர்களுக்கும் அவருடைய குழுவினருக்கும், கலை இயக்கம் சுரேஷ் கலேரி அவர்களுக்கும் அவருடைய குழுவினருக்கும், ஆடை வடிவமைப்பு சுரேஷ் அவர்களுக்கும் அவருடைய குழுவினருக்கும், தயாரிப்பு நிர்வாகம் ஜெய்சங்கரன் அவர்களுக்கும் அவருடைய குழுவினருக்கும், மக்கள் தொடர்பு மணவை யுவன் அவர்களுக்கும் அவருடைய குழுவினருக்கும், சவுண்ட் இன்ஜினியர் சத்யா அவர்களுக்கும் இத்தருணத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இத்திரைப்படத்தில் என்னோடு இணைந்து நடித்த வாசுகி தனலட்சுமி அவர்களுக்கும், திரைப்பட இயக்குனர் மரியாதைக்குரிய அண்ணன் சுப்பிரமணிய சிவா அவர்களுக்கும், ஓஏகே சுந்தர் சார் அவர்களுக்கும், நண்பர் கொட்டாச்சி அவர்களுக்கும், நண்பர் குணாபாபு அவர்களுக்கும், பாடினி அவர்களுக்கும் இத்தருணத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இத்திரைப்படத்தில் இணைந்து பணியாற்றிய இணை மற்றும் துணை இயக்குநர்கள் அண்ணன் உதயகுமார் அவர்களுக்கும், சந்திரசேகர் சார் அவர்களுக்கும், பாரதி சார் அவர்களுக்கும், மகேஷ் சார் அவர்களுக்கும், அன்பு சார் அவர்களுக்கும் இத்தருணத்தில் நன்றி சொல்ல விரும்புகிறேன். அவர்களுக்கும் நன்றி. அன்பு தம்பி சகாயம் அவர்களுக்கும், பாஸ்கர் அவர்களுக்கும் நன்றி சொல்ல விரும்புகிறேன். அவர்களுக்கும் நன்றி. மிக மிக முக்கியமாக இத்திரைப்படத்திற்கு பாடல்கள் எழுதி இசையமைத்து கொடுத்த இசை அரசர் மரியாதைக்குரிய இளையராஜா ஐயா அவர்களுக்கும் இத்தருணத்தில் என்னுடைய பணிவான நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு மேடை பேச்சு என்பது அவ்வளவாக வராது. நான் பள்ளி பருவத்திலிருந்து மேடை பூச்சில் கலந்துக்கிட்டேனாக்க உடனே அழுகு வந்துடும். தலைமை ஆசிரியர்களே, ஆசிரியர் பெருமக்கள்னு சொன்னோடனே அழுகு வந்துடும், உட்கார வச்சுருவாங்க. இது வருஷம் பூரா நடக்கும். நான் சென்னை வந்த பிறகு நான் பார்த்து ஆச்சரியப்பட்ட மிகப்பெரிய பேச்சாளர்களை பார்த்துருக்கேன். நான் வியந்து பார்த்துருக்கேன். ஏன்னா இப்படிலாம் பேச முடியுமா, என்ன மனுஷன்பா, யார்ப்பா அவர், அப்படிலாம் நான் வியந்து பார்க்கும்போது நான் பார்த்த ஆச்சரியப்பட்ட மனிதர்களில் மிக முக்கியமானவர் அண்ணன் தொழில் திருமாவளவன் அவர்கள். நான் முதல்ல அண்ணனுடைய 50வது பிறந்தநாள் விழாவில் காசி ஆனந்தன் ஐயா, யுகபாரதியன், பழனி பாரதி மற்றும் பழனிடமரம் எல்லாம் வந்திருந்தாங்க. விலங்கை உடைத்து அப்படின்னு நினைக்கிறேன். நான் அண்ணனை பார்க்குறதுக்காக இங்கே போனேன். நான் முதல்ல நேரடியாக அப்போ தான் பார்க்குறேன் அண்ணனை. மிக பயங்கரமான ஒரு பேச்சு, 1.25 மணி நேரம் பேசினார். நான் இங்கேருந்து வருவதற்கு எனக்கு 11 கிட்ட ஆயிடுச்சு. அதற்கு பிறகு தமிழ்மணி நடத்தி 2014-15 நினைக்கிறேன், வைத்தியநாத ஐயா நடத்தினாங்க தமிழ் இலக்கிய திருவிழா அப்படின்ட்டு. அந்த விழாவிற்கு எண்ணெய் செதுக்கிய இலக்கியம் என்ற தலைப்பில் அண்ணன் திருமாவர்கள் பேச வந்திருந்தாங்க. முதல் முறையில் பலகருப்பு ஐயா பேசிட்டு போயிட்டாங்க. ரெண்டாவது புரட்சி புயல் வைகோ அவர்கள் பேசுகிறாங்க. அப்போ வைகோ ஐயா பேசும்போது கடைசியில் மேடையில் அழுதுட்டாங்க. பாண்டிய மன்னனுடைய சபையில் கண்ணகி நீதி கேட்டா, இலங்கையில் என் சகோதரிகள் யார்கிட்ட நீதி கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மேடையில் கதறி அழுதுட்டாங்க. அது எனக்கு தெரியுமா என்னன்னு தெரியலை. அழுத பிறகு எல்லார்ட்டையும் மன்னிப்பு கேட்டாங்க.
என்னென்னா மன்னிப்பு கேட்டதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, அந்த மேடையில் இலக்கியம் தான் பேசணும், அரசியல் பேசக்கூடாது அப்படின்ட்டாங்க. அதற்கு பிறகு உணவு இடைவேளை, அதுக்கு பிறகு தமிழறிவு மணியன் ஐயா வந்து பேசினாங்க. தமிழறிவு மணியன் ஐயா பேசின பிறகு டக்குன்னு துண்டு சீட்டு வந்துருச்சு. நேரம் கருதி எனக்கு கொடுத்துடாதீங்க, நேரம் கருதி நீங்கள் சீக்கிரம் உரையை முடிங்க அப்படின்னு. என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவர் கோச்சிக்கிட்டு நன்றி வணக்கம் இதுக்கான மேடைக்கே வர்றதில்லை அப்படின்னு இறங்கிட்டாங்க. அதற்கு பிறகு நான் ஆவலோடு எதிர்பார்த்த, நான் பெரிதும் மதிக்கிற அண்ணன் திருமாவர்கள் வந்து உள்ளே வர்றாங்க. அந்த ஆடிட்டோரியம் கிட்ட 2000 பேர் உட்காந்து நினைக்கிறேன். நான் மேலே டாப்பில் உட்காந்துருக்கேன். அண்ணன் உள்ள என்ட்ரி, நம்மளுக்கு தலைவர் வந்துட்டாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒரே ஜாலியாக இருக்கேன். ஆனால் ஒரு பெரிய சந்தேகம், அண்ணன் எப்படி இலக்கியம் பேசுவாங்கன்னா, அவர் அரசியல் பயங்கரமாக பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் அண்ணன் மிகப்பெரிய ஒரு புத்தக புழுன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். பார்த்தா ஐயா அண்ணன் வந்து என்னை செதுக்கி இலக்கியங்கிற தலைப்பில் வந்து அண்ணன் மேடையில் பேச போகிறாங்க. பேசும்போது வழக்கம் போல் அன்பான கட்டளை ஆசிரியர் வைத்தியநாதன் ஐயா வந்து ஆணை பிறப்பிக்கிறாங்க, அரசியல் பேசக்கூடாது அப்படின்னு. நான் வியந்து இன்று வரை ஒரே மேடையில் இவ்வளவு பெரிய ஒரு அறிவாற்றலை வெளிப்படுத்தி ஒரு மாமனிதரை நான் பார்த்து வியக்கிறேன். அண்ணன் சொன்னாங்க, அப்போ வரம்பு மீறுவது தான் திருமாவளவனுக்கு பிடிக்கும் அப்படின்னு. நீங்கள் ஆணை பிறப்பிப்பதே வந்து அது ஒரு அரசியல் அப்படின்னாங்க. நீங்கள் ஆணை பிறப்பிப்பதே ஒரு அரசியல், வரம்பு மீறுவது தான் திருமாவளவனுக்கு பிடிக்கும் அப்படின்னாங்க. எனக்கும் வரம்பு மீறுவது தான் அத்துமீறுவதான் வரம்பு மீறுவது தானே. ஓகே, ரெண்டு அத்துமீறுவதுதான் திருமாவளவனுக்கு பிடிக்கும். எனக்கு சரியாக ஞாபகம் இருக்கும் பட்சம் தெரியல, சாரி. வரம்பு மீறுவது தான், நான் ஏன் போய்களே போகிறேனே. வரம்பு மீறுவது தான் திருமாவளவனுக்கு பிடிக்கும்னாங்க. அரங்கமே அதிர்ந்துருச்சு பயங்கரமாக. எனக்கும் வரம்பு மீறுவது ரொம்ப பிடிக்கும். இருந்தாலும் நான் பயணிக்கின்ற பாதை வேறு. நான் பயணிக்கிற பாதை வந்து பணிவு, அண்ணன் பயணிக்கிற பாதை வந்து துணிவு. ஏன்னா தன்னைத்தான் காக்கின் சினங்காக்கா காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம். நான் வந்து சினத்தை ஓரந்தள்ளிட்டு ரொம்ப பணிவாக பயணிக்கிறாள். அண்ணன் வந்து அப்படி இல்லை. உறுப்பமைந்து ஊர் அஞ்சா வெல்படை வேந்தன் வெறுக்கையில் எல்லாம் தலை அப்படின்னு படைமாட்சியில் குறிப்பிட்டது போல் அண்ணன் வந்து கம்பீரமாக பயணிக்கக்கூடியவர். இந்த தருணத்தில் நான் மிகப்பெரிய ஆச்சரியப்பட்டு வியந்து பார்த்த ஒரு அரசியல் தலைவர், மிகப்பெரிய ஒரு மேடை பேச்சாளர். நான் பொழுதுபோகிற நேரத்திலலாம் வந்து பார்லிமெண்ட்டில் அண்ணன் பேசுகிற கேட்டே இருப்பேன். ஒரு மிகச்சிறந்த எனக்கு அண்ணன் இல்லை. அதே போல் வந்து இந்த சந்திச்சில் மிகப்பெரிய பெருமையாக நினைக்கிறேன். அதற்கு பிறகு வந்து கூத்துப்பட்டின் சார்பாக காண்டோவன தகனம் என்ற ஒரு நாடகத்தை நாங்கள் அரங்கேற்றம் பண்ணோம். அப்போ அண்ணாவோட தலைமையில் மகேந்திரன் ஐயாவும் இருக்கும் பொழுது அண்ணனுடைய தலைமை அலுவலகத்தில் வந்து அந்த நாடகத்தை நாங்கள் வந்து அரங்கேற்றம் பண்ணோம். கிட்டத்தட்ட அண்ணன் 9-10 ஆயிடுச்சு. அதுவரை வந்து அண்ணன் வந்து அந்த நாடகத்தை பார்த்து கண்டுகளித்து நடிகர்களுக்கெல்லாம் மரியாதை செஞ்சு, இரவு நாங்கள் எதாவது சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் உட்காந்து. அப்போ வந்து டிஸ்டர்ப் பண்ண வந்தாங்க. இன்னும் 2 மணி நேரத்தில் கிளம்பிடுவாங்கப்பா, நடிகனை தொந்தரவு பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்து அந்த அலுவலகத்தில் வந்து நாடகத்தை நாங்கள் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. அந்த நாடகம் குறித்து நீண்ட உரை பேசினாங்க. அதற்கு பிறகு நான் அண்ணனை இந்த தருணத்தில் சந்திப்பது பெரும் மகிழ்ச்சியாக கருதுகிறேன். தமிழின் பெருமைமிகு அடையாளமான இத்திருக்குறள் திரைப்படத்தை உலகம் பூராவும் கொண்டு சேர்க்க வேண்டிய பொறுப்பு ஊடகத்துறை, பத்திரிகைத்துறை நண்பர்களுக்கு மட்டுமல்லாது இங்கே வருகை இருந்திருக்கக்கூடிய உங்கள் அத்துணை பேருக்கும் இருக்குது. அதை நீங்கள் கண்டிப்பாக இந்த படத்தை உலகம் பூரா கொண்டு சேர்ப்பீங்கன்னு நான் உங்களை அன்போடும் பணிவோடும் கேட்டுக்கொள்கிறேன். நான் இங்கே நிற்பதற்கு மிக முக்கியமான காரணம், கூத்துப்பட்டறைக்கும் எனக்கு இவ்வளவு பெரிய வாய்ப்பு யாருக்குமே கிடைக்காத வாய்ப்பு அப்படின்னு சொல்லணும். உண்மையிலே கிட்டத்தட்ட ஐயா வந்து ஒரு 10-12 பேரை தேர்வு செஞ்சுருக்காங்க. அதுக்கும் பிறகு என்னை தேர்வு செய்யும்போது கலை இது சாதாரண விஷயம் இல்லை, புலால் உண்ணாமை கல் உண்ணாமை எழுதியிருக்காங்க, அதனால் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னாங்க. இன்று வரை நான் இந்த படத்திற்காக விரதம் இருக்கிறேன். அது எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தது வந்து இதன் மூலியமாக அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு தொடங்கி கடைசி குறள் வரைக்கும் படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. நான் பள்ளி பருவத்தில் சரியாக படிக்கலை. எனக்கு இவ்வளவு பெரிய வாய்ப்பை கொடுத்த மரியாதைக்குரிய இயக்குனர் ஐயா ஏஜே பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி 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 வணக்கம். உங்கள் அனைவருக்கும் நன்றி 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 வணக்கம். நன்றி கலைச்சோழன் பேசி முடித்த பிறகு எனக்கு ஒன்று தான் தோணுச்சு. நம்ம ஸ்கூலில் வந்து எக்ஸாமுக்கு போகும்போது படிச்சியாப்பா, நான் படிக்கலப்பா, நானும் படிக்கலை அப்படின்னு சொல்லுவோம்.
சரி அவர் நல்லா படிக்கல போல இருக்கு அப்படின்னு நினச்சா 100 மார்க் வாங்கிட்டு அப்படியே எப்பட்றா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். மேடை பேச்சு புதிது பழக்கமல்ல அப்படின்ட்டு வந்து சரன்ட்டு பேசி முடிச்சிட்டிங்க சரவெடி மாதிரி. வாழ்த்துக்கள். இவங்க கிட்டலாம் உஷாராக இருக்கணும். ஒன்றுமே தெரியாதுன்ட்டு சூப்பராக சாதனை படிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க இவங்கெல்லாம். இருந்தாலும் வாழ்த்துக்கள். அப்புறம் அவர் நல்ல விஷயம், அங்கேருந்து பேசுகிறது ரொம்ப ஈஸி, இங்கேருந்து பேசுகிறது ரொம்ப கஷ்டம், பார்த்துக்கோங்க. தேங்க்யூ. அடுத்ததாக ஒரு முக்கியமான நபர் தான் மேடைக்கு வந்து இங்கே இடத்துக்கு வந்து பேச இருக்கிறாரு. ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ஒரு பர்சனாக இருக்காரு. யூடியூப்பில் போயிட்டு அவருடைய பேரை நீங்கள் போட்டு பாருங்கள், அவருடைய இன்டர்வியூஸ்லாம் எடுத்து பாருங்கள். நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறணும், சாதிக்கணும், என்ன பண்ணணும்னு தெரியாமல் இருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு அது வந்து பயனுள்ளதாக இருக்கும். ஏப்ரல் வரைக்கும், கடந்த ஏப்ரல் வரைக்குமே பார்த்தீங்கன்னா திருவள்ளுவனுக்காக 180 சிலைகளை வந்து வச்சிருக்காரு. ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்திலேயே அடுத்ததாக வள்ளுவனுக்கு சிலை வைக்கிறதுக்காக அத்தனை முயற்சியிலையுமே வந்து இறங்கியிருக்கக்கூடிய திரு விஜி சந்தோஷம் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம். உலகை தமிழால் உயர்த்திடுவோம், அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு, அன்னையும் தந்தையும் ஆசானும் முன்னறி தெய்வம், ஆலயம் தொழுவது சாலம் முன்னன்று, யாதும் ஊரே யாதும் ஊரே யாவரும் கேளி. திருக்குறள் ஒரு தெய்வீக நூல். திருக்குறள் என்று உலகில் பல்வேறு நாடுகளுக்கு திருக்குறள் சென்று வருகிறது. திருவள்ளுவர் வள்ளுவ பெருமான் அதற்கு துணை நிற்கின்றார். பிஜேபி உலக தமிழ்ச்சங்கம் மூலமாக இன்று உலகம் முழுவதும் 187 வள்ளுவர் சிலையை நாங்கள் இதுவரை அனுப்பியிருக்கின்றோம். எதற்கும் பணம் வாங்குவதில்லை. இன்று வருகின்ற 15ஆம் தேதி லண்டன் மாநகரிலே அங்கு ஒரு வள்ளுவர் சிலையை வைக்கப் போகிறோம். அதற்கு பல தமிழறிஞர்கள் இங்கு வருகின்றார்கள். ஆக திருவள்ளுவர், பொதுமறையான திருவள்ளுவர் உலகில் எங்கு சென்றாலும் அவர் புகழ் மனம் வீசிக்கொண்டே இருக்கின்றது. இது ஏன் திருக்குறளை நான் கையில் எடுத்தேன், எதற்காக உலகமெல்லாம் சென்று இலவசமாக அந்த திருக்குறள் கொடுக்கிறேன் என்று ஒரு முறை சிந்தித்து பார்க்கும் பொழுது அதில் 1330 குறளும் 133 அதிகாரத்திலே 2 அடியிலே ஏன் 7 வார்த்தைகளிலே இந்த உலகத்தை அளந்தவர் நமது திருவள்ளுவர். இந்த படத்தில் பார்த்தோம், அவர் வளவ நாடிலே பிறந்தவர்.
கன்னியாகுமரி மாவட்டத்திலே அவர் பிறந்தவர். ஒரு நாள் மாலை நேரத்தில் வாசகம் நேரம் அவரும் அந்த மலையை வலம் சுற்றி வந்தார்கள். பின்பு ஒரு இடத்தில் உட்கார்ந்து இருவரும் எதிரும் புதிருமாக, வள்ளுவ பெருமானே, நீங்கள் எல்லாருக்கும் அறிவுரை கூறுகின்றீர்கள், எனக்கு ஒரு குழந்தை இல்லையே. அதற்கு அவர் உடனடியாக இந்த உலகத்தில் திருக்குறளை யார் யார் படிக்கின்றார்களோ அவர்களெல்லாம் நமது வாரிசுகள். ஆக இப்பொழுது உலகத்திலே பல்வேறு நாடுகளில் நமது வாரிசுகள் இருக்கின்றார்கள். இந்த அற்புதமான விழாவை அன்புக்குரிய சகோதரர் பாலகிருஷ்ணன் அவர்கள் செய்திருக்கின்றார்கள். அவர்களும் கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்தவர். அதை எனது அன்பிற்கும் பாசத்துக்குரிய சகோதரர்கள் திருமாவளவன் அவர்கள் இந்த விழாவிற்கு வந்து திருவள்ளுவர் பற்றி பேச இருக்கின்றார்கள். வள்ளுவருக்கு எந்த ஜாதியோ மதமோ இனமோ கிடையாது. அதுபோல்தான் எனது அன்பு அருமை இளவல் திருமாவளவன் அவர்களுக்கு எல்லோரும் ஒன்று தான், எல்லா மக்களும் ஒன்று தான். எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும், நன்றாக உழைக்க வேண்டும், உழைத்த பயனை அடைய வேண்டும் என்ற எண்ணத்துடன் அவர்கள் ஊரெல்லாம் சுற்றி வருகின்றார்கள். சுற்றுகின்ற நேரமெல்லாம் ஏழை எளிய மக்களையும் பார்க்கின்றார்கள். அதே நேரத்தில் தமிழையும் அவர்கள் மிக அற்புதமாக பார்த்து வருகின்றார்கள். அதில் ஒன்று திருக்குறள். இந்த திருக்குறள் வெளிநாடுகளில், எல்லா நாடுகளிலும், அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, இப்படிப்பட்ட பல நாடுகளிலே நாங்கள் வைத்திருக்கின்றோம். வருகின்ற 15ஆம் தேதி லண்டன் நகரத்திற்கு ஒன்று எடுத்து தருகின்றோம். இன்று வள்ளுவர் யார் என்று கேட்கும் பொழுது, இந்த தாடி வைத்தவர் யார் என்று பள்ளியிலும் கல்லூரியும் கேட்கும் பொழுது அவர் சொல்லியிருந்தார், அவர்தான் ஞான தந்தை, கருவூல பெட்டகம். 7 வார்த்தைகளிலே இந்த உலகத்தை அளந்து எல்லோரும் ஒருவரும் எல்லோரும் ஒரு என்ற எண்ணத்தை நமக்கு ஊட்டியவர். இன்று அவர்களே நம்ம எல்லோரும் உள்ளத்திலே வைத்து வணங்குகின்றோம். இந்த ஏழை சிறுவன் ஒரு சாதாரண டீ கடை வைத்தவன், பின்பு பேப்பர் போட்டவன், வீடு வீடாக சென்று பேப்பர் போட்டு அதில் இருந்த வருமானத்தை எனது அருமை அம்மா சந்தனத்தாய் அவர்கள் எங்களை வளர்த்தார்கள். ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன்மகனை சான்றோன் என கேட்ட தாய். தாயை மறக்காதீர்கள், தந்தையை மறக்காதீர்கள், ஆசிரியரை மறக்காதீர்கள். இதை நம்ம உள்ளத்தில் வைத்தால் நமது வள்ளுவ பெருமான் நமக்கு வழிகாட்டுவார். அந்த வழியிலே நாம் எல்லோரும் செல்ல வேண்டும். அதற்காக அந்த அருமையான மேடையில் பேச வாய்ப்பும் இதில் அமர்ந்திருக்கின்ற
எல்லா கலைஞர்களுக்கும் அன்பான நல்வாழ்த்துக்கள் சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம். வாழ்க்கை. இவர் பார்த்தோன்னா கதைதான் தன் படத்தின் முதுகெலும்பு என்பதை உறக்க சொன்னவர். வரவு எத்தனா செலவு பட்டனா, காலம் மாறி போச்சு, விரலுக்கேத்த வீக்கம் என்று நடுத்தர வருக குடும்பங்களை சித்தரிக்கும் கதையம்சமுள்ள படங்களை இயக்கியவர். திருவள்ளுவர் கலைக்கூடம் என்ற தயாரிப்பு நிறுவனம் மூலம் பல உன்னதமான படைப்புகளை தயாரித்து நமக்கு அளித்த தயாரிப்பாளர், இயக்குனர், எழுத்தாளர் திரு வி. சேகர் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். தமிழை காக்க, தமிழை போற்ற, களத்தில் நின்று போர் புரிபவர்களுக்கு இணையானது தனக்கு இருக்கக்கூடிய கலை அறிவை பயன்படுத்தி காமராஜ், திருக்குறள் மாதிரியான படங்களை இயக்குவது அப்படின்றது. ஸோ அப்படிப்பட்ட சிறப்பான வேலையை தான் படத்தின் இயக்குனர் செஞ்சுட்டு வராருன்னு சொல்லணும். கமர்ஷியல் படங்களுக்கு மத்தியில் இந்த மாதிரி காமராஜ், திருக்குறள் அப்படின்ற படங்களை கொடுத்து இந்த கலைத்துறை மீது தனக்கு இருக்கக்கூடிய பொறுப்பை வெளிப்படுத்தக்கூடிய நபராக இயக்குனர் இருக்கார் அப்படின்னே சொல்லலாம். திருக்குறளை வெறும் சொற்களில் அல்ல, திரையில் காட்சிப்படுத்தி அறத்தையும் கலையையும் ஒன்றாக இணைத்து காட்டியிருக்கும் திருக்குறள் படத்தின் இயக்குனர் திரு ஏ.ஜே. பாலகிருஷ்ணன் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். அதாவது குரோசவா சொல்லுவார், ஒரு மோசமான திரைக்கதையை கொண்டு போயிட்டு நல்ல படத்தை எடுக்க முடியாதுன்னு சொல்லுவார். இதுக்கான திரைக்கதை தான் இதோட சவாலான விஷயமா இருந்தது. அதை செம்பூர் ஜெயராஜ், காமராஜ் அவர் தான் பண்ணார். அவர் ஒரு திராவிட இயக்க போராளி. இந்த படம் உருவான கதையை ரொம்ப சுருக்கமாக சொல்லுறேன், ஏன்னா நேரம் ஆயிடுச்சு எல்லாம். ஆமாம். ஸோ அவர் முதல்ல கதையை எழுதினார். அதுக்கு முன்னாடி திருக்குறளே படமாக பண்ணுங்கன்னு ஒரு ஆள் வேண்டுகோள் வச்சார், ஒரு பெரிய பொறுப்பாக வச்சார். இது எப்படி 1330 எப்படி படமாக்க முடியும் அப்படின்ட்டு. அப்போ எங்களுக்கு முன்னுதாரணமாக இருந்தது கலைஞருடைய குறளோவியம். எதை ஓவியமாக பண்ண முடியுமோ அவர் அதை புத்தகமாக போட்டாங்க. அப்போ அதுலேருந்து நாங்கள் எது காட்சிப்படுத்த முடியுமோ அந்த குறள்கள்லாம் எடுத்துக்கிட்டு திரைக்கதை உருவாச்சு. அதுக்கப்புறம் இந்த படத்துக்கான பணம் பார்த்திங்கன்னா அது அதன் போக்கில் வந்தது. இது என்ன, அதாவது இதில் எந்த சிரமமும் எனக்கு இல்லை. வாழ்க்கையில் பல விஷயங்கள் அதன் போக்கில் தான் அது நிகழும். நான் அப்படி தான், நான் ஒரு இறை நம்பிக்கை உள்ளவனும் அந்த மாதிரி கூட கிடையாது. எல்லாமே சரியாகவே அமைஞ்சது. வள்ளுவர் பாத்திரமேற்ற பையனாக இருக்கட்டும், வாசுகி அவங்க ரொம்ப எளிமையாக சிம்பிளாக வந்திருந்தாங்க. இவங்க தான் நடிக்கணும் அப்படின்னு நினச்சோம். அப்புறம் படம் செட்டு போட்டோம். ராத்திரி ஃபுல்லாக மழை. செட்டுக்குள்ளே 2 இன்ச்சு தண்ணி நிற்கிது முதல் நாள் ஷூட்டிங்கில். எல்லோரும் கலங்கிட்டாங்க. ஆர்ட் டைரக்டர் என்ன சார் என்ன பண்ணுறது அப்படின்னாரு. நான் சொன்னேன், விவசாயி நட்டுட்டு வருவான், மழை பெஞ்சு எல்லாம் மூழ்கி போயிடும். நம்ம சினிமா எடுக்கிறோம், தண்ணியை வெளியே தள்ளிட்டு படம் ஷூட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு ஷூட் பண்ணோம். அதெல்லாம் எங்களுக்கு இந்த அம்மா சொன்னாங்களே, இடும்பைக்கு இடும்பை, அந்த குரல் தான் ஞாபகத்துக்கு வந்தது. ஸோ அந்த மாதிரி படம் முடிஞ்சது. அப்புறம் இளையராஜா கிட்ட போனோம். அவர் படத்தை பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பிடிச்சிட்டு அதை முடித்து கொடுத்தாங்க அந்த படத்தை. இப்போ இந்த படத்துக்கு ரொம்ப முக்கியமான ஃபண்டர்ஸ் 2 பேர். விஐடி விஸ்வநாதன் ஐயா ரொம்ப சிக்கனமான மனிதர். அவர் இதுக்கு உதவி பண்ணார். மதுரை டிபி ராஜேந்திரன் உதவி பண்ணாங்க. இப்போ இதோட முதல் இந்த நிகழ்ச்சிக்கு யாரை கூப்பிடலாம் அப்படின்னு பார்க்கும்போது, நீங்கள் சமூக போராளிகள் அப்படின்னா 19ஆம் நூற்றாண்டில் அவர் இருந்தார், 18ல் அவர் இருந்தார், 15ல் இவர் இருந்தார்னு சொல்லுவீங்க. நிகழ்காலத்தில் போராடக்கூடிய ஒரு போராளி, மனித உரிமைகளுக்காக போராடக்கூடிய ஒரு போராளி. ஜெயமோகன் எழுதியிருந்தார், தருமபுரி மாவட்டத்தில் எவனா ஒரு அழுக்கு வேஸ்ட் கட்டி போனால் ராத்திரி போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு வச்சுருவாங்க. திருமாவளவன் வந்ததுக்கப்புறம் அந்த கைதுகள் குறைந்தன. அவர் செல்ல வேண்டிய உயரம் இன்னும் அதிகமாக இருக்குது. சொல்லப்போனால் அவர் வரும்போது காமராஜர் ஆட்சியின் ஒரு பகுதியை கட்டாயம் தமிழகத்துக்கு தருவார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அதனால் அவரை கூப்பிடணும்னு நான் மனப்பூர்வம். அவர் கூட எனக்கு பெரிய அறிவும். மூப்பனாரையா அலுவலகத்துக்கு வருவாங்க அவங்க வளர்ந்து வர்ற காலத்தில். அப்போவே அவர் மிக அறம் சார்ந்த ஒரு மனிதர், படிப்பாளி. நான் பேச வேண்டியதில் நம்ம படத்தோட ஹீரோ பேசிட்டார்.
அதனால் எனக்கு ஒரு பாயிண்ட் தான் மிச்சம் இருந்தது. அதனால் அவர் கூப்பிட்ட உடனே எந்த மறுப்பு தயக்கம் எதுவுமே காட்டலை. அவர் வந்தாங்க. மற்றும் வந்திருக்கிற அனைவருக்கும் எனது நன்றி. இந்த நிகழ்ச்சி தொகுத்து வழங்குகிற தங்கைக்கும் மிக்க நன்றி. இதில் தனலட்சுமி வாசுகியா நடிக்கிற பெண் முதல் படம் அவங்களுக்கு. வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும், இந்த துறையில் ஜொலிக்கணும் அப்படின்னு அவங்க எடுத்துக்கிட்ட முயற்சிகள் ரொம்ப ஜாஸ்தி. லொக்கேஷனில் அவங்க டைமெல்லாம் எந்த விதத்திலும் வேஸ்ட் பண்ணலை. கலைச்சோழன் மட்டும் கொஞ்சம் திட்டு வாங்கினார், ஏன்னா அவரே ஒரு டைரக்டர். ஆமாம், அதனால் மற்றபடி எல்லாம் சுகமாக நடந்தது. உங்களுக்கு எனது மனமார்ந்த நன்றி, வாழ்த்துக்கள், வணக்கம். யாருமே நிற்க வேணாம் ப்ளீஸ், எல்லாருமே உட்காருங்க. ரமணா கம்யூனிகேஷன்ஸ் நிறுவனம் தயாரிப்பில் திரு AJ பாலகிருஷ்ணன் அவர்கள் இயக்கத்தில் இசை ஞானி இளையராஜா அவர்களின் இசையமைப்பில் உலக பொதுமறையாக விளங்கும் உருவாகி இருக்கக்கூடிய திரைப்படத்தின் இசை தட்டை விசிக தலைவர் திரு தொல் திருமாவளவன் அவர்கள் வெளியிட மேடையில் இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்கள் அனைவரும் பெற்றுக்கொள்கிறார்கள். உங்க போட்டோகிராஃப்ஸ் எடுக்க வேணாம், முதல்ல வீடியோ எடுத்துக்கோங்க. போட்டோஸ் எடுத்துக்கலாம். துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.